சனீஸ்வரர் வீட்டில் இருக்கும்போது என்ன ஒன்றுமே கிடையாது. அங்கே பக்தர்களும் பரமனும் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது அங்கே. மேற்கொண்டு அவருக்கு சேவகம் பண்ணுறதுக்காக இருந்த ஒரு 4-5 பேர் இருந்தாங்க. என்ன சேவைனாலும் பண்ணாங்க. ரங்கநாதன், பெருமாள், அந்த மாதிரி சேவகம் பண்ணவங்க நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களுடைய ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அந்த சேவகம் பண்ணவங்க. சாமி சொல்கிறத தவிர்த்து வேறு எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. அவங்கள்ட்ட உட்கார சொன்னால் உட்காந்துருப்பாங்க. அங்கே பக்தனும் பரமன் தான். உள்ளே வந்து போகிறனாக்கும் வெளியே ஒருத்தர் இருப்பார். வந்து அவர்கிட்ட விவரம் சொல்லணும். நான் இங்கேருந்து வந்திருக்கேன், இத்தனை பேர் வந்திருக்கோம், சாமி பார்க்க வந்திருக்கோன்னு சொல்லணும். அவங்க உள்ளே போய் சொல்லுவாங்க. சொன்ன உடனே சாமி அவங்கள வர சொல்லுவாங்க. சில பேரை கூப்பிட்றதுக்கு சாமியே வெளியே வருவார். வந்து அங்கே நடக்கும், பேச்சுவார்த்தைகள் நடக்கும், 1 to 1 கான்வர்சேஷன் நடக்கும். அது வந்து ஞானபூர்வமாகவும் நடக்கும், பக்தி பூர்வமாகவும் நடக்கும். ஃபேமிலி விஷயங்கள் பற்றியும் பேச்சுக்கள் பரிமாற்றங்கள் இருக்கும். என்ன செய்யலாம், தொழில் விஷயமா என்ன செய்யலாம், கடன் வந்ததுன்னா என்ன செய்யலாம், கல்யாணத்துக்கு, இந்த மாதிரி பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்கு பூரா சாமி வந்து அருள் பாலித்தார். சொற்களில் மட்டும் இல்லை, சைகைகளையும் அவர் கையை காட்டுறதுலேயும் ரொம்ப அழகாக இருக்கும். அதுலேயே மனுஷங்களுக்கு அப்படியே நமக்கு சாமியினுடைய அருள் கிடைச்சிச்சுன்னு உருகி போயிடுவாங்க, அப்படியே உருகி போயிடுவாங்க. மற்றபடி அங்கே வந்து நித்திய சடங்குகள்னு வேறு ஒன்றுமே கிடையாது. நித்திய கர்மாக்கள்னு ஒன்றுமே கிடையாது. அங்கே காலையில் எந்திரிக்க வேண்டியது, எந்திரிச்சோன்னு நேராக பின்னால் போவாங்க. போயிட்டு காலை கடன்களை முடிச்சுட்டு வந்து அங்கே இருக்கிறக்கூடிய அந்த காலை கடன் முடிக்கிறதுக்கு முந்தி அங்கே ஒரு புயலை துண்டு இருக்கும். அந்த புயலை எடுத்து வாயில் போட்டுக்குவார். அந்த புயலை கூட அங்கே இடத்துல கரெக்டாக வச்சுருக்கணும். சாமிக்கு சேவகம் பண்ணவங்க அந்த புயலே அந்த இடத்துல வச்சுருக்கணும். அந்த சோப்பு கட்டி ஒன்று இருக்கும், அந்த சோப்பு கட்டி அங்கே இருக்கணும். கொஞ்சம் மணல் அங்கே போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் எடுத்து கையை கழுவிட்டு அப்புறம் முகத்தை கழுவிட்டு உள்ளே வந்துட்டாருன்னா பக்தர்கள் வர ஆரம்பிச்சிடுவாங்க. இது காலையில் 4 மணிலேருந்தே சமயத்துக்கு ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் நித்திய சடங்குகளாக எப்படி பரமனும் பக்தனும் இவங்களுடைய சங்கமம் தான் அந்த நித்திய சடங்குகளாக இருந்தது. ஆசிரமத்துக்கு வந்ததுக்கப்புறம் இதே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னொன்று, சனீஸ்வரர் வீட்டுக்குள்ளே தான் இந்த நித்திய சடங்குகள் நடந்ததை தவிர்த்து சாமி ஒன்ஸ் வெளியே வந்து வறண்டலை வந்து உட்கார ஆரம்பித்த உடனே உள்ளே போகிறதுக்கூடிய சந்தர்ப்பங்கள் யாருக்குமே கிடைக்கல. ஒரு சில பேர்களுக்கு மட்டும்தான் கிடைச்சது. அதுவும் சில முக்கியமான வேலைகள் இருந்தால் மட்டும்தான் உள்ளே அழைச்சிட்டு போவார். மற்றபடி யாரையும் உள்ளே அழைச்சிட்டு போகிறதே கிடையாது. யாரையுமே உள்ளே அழைச்சிட்டு போகிறது கிடையாது. இங்கே வெளியே வந்ததுக்கப்புறம் 1 to 1 டாக்கிங்கே கிடையாது. ஏதாவது முக்கியமான விஷயம் யாரோ ஒருத்தர் 2 பேர்கிட்ட மட்டும்தான் சில வார்த்தைகள் பரிமாற்றங்கள் இருக்குமே தவிர்த்து சடங்குகள் மாதிரி ஒன்றுமே அங்கே கிடையாது. இதே ஆசிரமத்துக்கு போனதுக்கப்புறம் சாமி காரில் வந்தார்னா அவரை வரவேற்கிறதில் அவரை தரிசனம் பண்ணுறதுக்காக கேட்டில் இருந்து அப்படியே வரிசையாக நிற்பாங்க. எல்லாம் கும்பிடுவாங்க சாமியை. சாமியே எல்லாருக்கும் சமயத்தில் நமஸ்காரம் பண்ணுவார், இல்லாட்ட கையை காட்டி ஆசீர்வாதம் பண்ணுவார். உள்ளே போய் உட்கார்ந்ததுக்கப்புறம் எல்லாம் வரிசையில் நின்று உள்ளே போய் நமஸ்காரம் பண்ணிவிட்டு முதல்ல சிலையை நமஸ்காரம் பண்ணணும், அதுக்கப்புறம் சாமி நமஸ்காரம் பண்ணணும், அப்புறம் வந்து உட்காந்துக்கணும். இது ஒரு நேதியாக வச்சுருந்தாங்க. அதான் ஒரு சடங்கு மாதிரியே வச்சுருந்தாங்க. அதில் யார் முன்னால் வரணும்னு இருந்தது. அது ஒரு டிவோட்டி, ஒரு முதுமையான டிவோட்டி தான் முதல்ல வரணும்னு இருந்தது. ஒரு சமயத்தில் ஒரு டிவோட்டி வந்து தான் முன்னால் வரணுங்கிறதுக்காக முன்னால் போய் நின்னாங்க. நேராக வரும்போதே அவங்க பேரை சொல்லி கூப்பிட்டு, நீ பின்னால் போ, அவங்கள முதல்ல வரணும்னு சொல்லி சாமி அனுப்பிச்சாங்க. ஸோ இதெல்லாம் நேதிகளாகவே மாறிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே சில டிவோட்டிஸ் சாமியோட பேசணும்னு நினச்சி பேசினாங்க. சாமி பேசிகிட்டு இருக்கும்போது சில குறுக்கீடுகள் வந்ததுனால சாமி என்ன பண்ணாங்க, எல்லாரையும் விட்டுட்டு தான் மட்டும் வெளியே வந்து ஒரு சேரை போட்டு உட்காந்து அங்கே வந்து டிரைவர் ஒருத்தரையும் ஒருத்தன் செல்வராஜின் ஒரு பையனையும் அங்கே வச்சுருந்து அவங்க அந்த பழத்தட்டுகள் சாமிக்கு கேட்டாங்கன்னா தூக்கி கொடுக்கணும். அந்த பழத்துலேருந்து பிரசாதமாக கொடுப்பார். அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3 சேரை போட்டு வச்சுருப்பாங்க. யாராவது பேசணும்னு நினச்சாங்கன்னா அங்கே உள்ள டெஸ்டிட்ட வந்து தான் பேரை எழுதி கொடுக்கணும். அந்த எழுதி கொடுத்த பேரில் வந்து அவங்க கூப்பிடுவாங்க. சாமி போய் பார்ப்பாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுக்குவாங்க. சாமி ஏதோ 1-2 பதில் சொல்லுவாங்க. அவங்க நமஸ்காரம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு 2 பிரசாதத்தை கொடுத்து சாமி அனுப்பிச்சி வைப்பார். இது ஒரு நித்திய கடமையாக நடந்துக்கிட்டு இருந்தது. மற்றபடி அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அது கூட நின்று போச்சு. சாமி வர்றவங்களெல்லாம் சாமி மேடையில் உட்காந்து, அதாவது ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் மேடையில் உட்காந்துருந்தார். மேடையில் வந்து ஒரு வீல் சேரில் வந்து உட்காந்துருந்தார். வர்றவங்க எல்லாம் கீழே உட்காந்துருந்தாங்க. இவர் மேடையில் உட்காந்துருந்தார். அங்கே எல்லாரையும் பேச வச்சார். கீழே உட்காந்துருக்கும் போதும் சுவாமி வந்து தான் பேசலை, வந்த சில மூத்த பக்தர்கள் வந்து பேச வைப்பார்.
இப்போ வெளிநாட்டிலேருந்து வந்தோன்னா லீலோ சுதிக்கே பேச வைப்பார். இன்னும் இந்த மாதிரி இங்கே பெருமாள் ராசு வந்தார்னா அவரை பேச வைப்பார். இன்னும் ஒருத்தர் அவர் கருணாகரன் ஒரு டிவோட்டி வருவார், அவரை பேச வைப்பார். இந்த மாதிரி நிறைய பக்தர்களை பேச வச்சார். ஜனார்தனன் வந்தால் ராமாயணத்தை சொல்லுவார். இந்த மாதிரி எல்லாரையும் பேச வச்சு கேட்பாரு தவிர்த்து தான் பேச மாட்டார். தான் அருள் பாலிக்கிறது மட்டும்தான் பண்ணார். அதுவும் ஒவ்வொருத்தரையாக பார்ப்பார். எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் ஒவ்வொருத்தரையாக பார்ப்பார். அது ஒரு சடங்காக செய்யலை, சம்பிரதாயமாக செய்யலை, அந்த கருணையால் செஞ்சார். அதுக்கப்புறம் சாமி சமாதி ஆனதுக்கப்புறம் எத்தனையோ மாற்றங்கள். இந்த மாற்றங்கள்லாம் காலத்தின் ஒரு கட்டாயத்தில் போய்கிட்டு இருக்கு.